பல மணி நேர வேலை செய்து வாடிய தொழிலாளர்கள் வெகுண்டெழுந்து உருவான புரட்சியை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படும் உழைப்பாளர் தினத்தில் இன்னமும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு உழைப்பாளர்கள். உழைக்கும் மக்கள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்றும் உழைப்பாளர்களின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதையும் மட்டுமே தன் கொள்கையாக கொண்டிருக்கும் கட்சி திமுக என்பதை கடந்த கால கருணாநிதி ஆட்சியிலும் சரி, தற்போதைய ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி கண்கூடாக பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வருமானம் அதிகரிக்க வழி செய்யாமல் மின்சார கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி என்று வரிக்கு வரி போட்டு வாழ்நாள் எல்லாம் கடன்காரர்களாகவே இருக்க வைக்கிறது இந்த ஆட்சி. அறிக்கைகளிலும் மேடைகளிலும் நாங்கள் உழைப்பாளர்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று மார்தட்டிக் கொள்ளும் திமுக உண்மையில் தொழிலாளர்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டால் துரோகம் என்பதுதான் அவர்களின் ஒற்றை பதிலாக இருக்கும். போக்குவரத்து ஊழியர்களுக்கு வரவேண்டிய பணப்பலன் கிடைக்கவில்லை. அரசு ஊழியர்களுக்கு வரவேண்டிய ஓய்வூதியம் வரவில்லை. பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்ன வாக்குறுதி காற்றில் பறந்தது. கூடவே திமுக ஏழை தொழிலாளர்கள் மீது வைத்திருக்கும் அக்கறையும் பறந்தது. கோடை வெயில் தாழ முடியாமல் கொடைக்கானலில் குழு குழுவென இருந்து கொண்டு கோல்ஃப் விளையாடும் ஸ்டாலின் போன்றோருக்கும், துபாய்க்கு சென்று வெக்கேஷனை கொண்டாடும் உதயநிதி போன்றோருக்கும் எப்படி தெரியும் வேகாத வெயிலில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கும் தொழிலாளர்களின் கஷ்டம்? உழைத்து உழைத்து ஓடாய் தேயும் தொழிலாளர்களின் கஷ்டம், விதைத்துவிட்டு அறுவடைக்கு காத்திருக்கும் விவசாயிகளின் கஷ்டம், வீட்டுக்குள்ளேயே வாடி வதங்கும் வீட்டு தொழிலாளர்களாக இருக்கும் இல்லத்தரசிகளின் கஷ்டம். ஆனால் மேடையில் மட்டும் நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, அவர் மாதிரி, இவர் மாதிரி என்று டயலாக் மட்டும் வரும் இந்த விளம்பர மாடல் முதல்வர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை, உழைக்கும் மக்கள் யாவரும் சரிநிகர் சமமானவர்களே என்பதை அப்போதே தன் பாட்டில் வெளிப்படுத்தி உழைப்பின் மாண்பையும் உழைப்பாளர்களின் பெருமைகளையும் எடுத்துச் சொன்ன புரட்சி தலைவர் உழைப்பாளர் வர்க்கத்தினருக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து அவற்றை மக்களுக்காக கொடுத்த புரட்சி தலைவி வழியில் உழைப்பாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரை அதிமுக என்றைக்கும் உழைக்கும் மக்களின் உன்னதத்தை உணர்ந்த மக்கள் இயக்கமாகவே திகழ்கிறது. உழைக்கும் வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அதிமுக செய்த திட்டங்களை பட்டியலிட்டால் இந்த ஒரு நாள் போதாது. உழைக்கும் மக்கள் மீது அதிமுகவின் தலைவர்கள் வைத்திருந்த அன்பை காட்டிய பரிவை பற்றி பேசினால் இந்த ஒரு யுகம் போதாது. அந்த அளவிற்கு உழைப்பாளர்களுக்காகவே உருகி கொண்டிருக்கிறது அதிமுக எனும் ஏழை பங்காளர்களின் கட்சி. ஆக மொத்தத்தில் திமுக ஆட்சியில் அல்லாடும் தமிழ்நாட்டு தொழில் வர்க்கத்தினர் மனங்களில் ஓடும் எண்ணங்கள் என்ன? தொழிலாளர்கள் நலனில் உண்மையாகவே அக்கறை செலுத்தியது யார் என்ற கேள்விகளுக்கு 2026 பதில் கிடைக்கத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.